வாழ வைக்க வருகின்றனர். பாய்ஸ் டான்ஸ். வண்டி ஓட்டி சாலையில நடந்து போற நல்லவனை சாவடிக்கிறார். ஆளை பிடிச்சி கேச போட்ட தேவையில்லாம கேள்வி கேட்டு அதுக்கு 4 பேர் வந்து ஜாமீன் இருக்கிறார். இஎம்ஐல வண்டிய வாங்கி எமன வம்புக்கு இருக்காத ஹெல்மெட்ட வீட்டில வச்சுட்டு வந்து போலீஸு கிட்ட மாட்டாத. டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணு, மீறி போன ஆரணி மண்ணு லைசன்ஸ் இல்லாம வண்டி எடுக்காத. நாங்க ஓட்டிக்கினே சீன காட்டாத. சாலைய மதிச்சு பாரு, சாலை இல்லாம நடத்திவாரு. சாலை விதிகளை பற்றிய விழிப்புணர்வு பாடலை ஆடி காட்டிய மாணவர்களுக்கு நன்றி. அதை பயிற்றுவித்த அனிதா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. உங்கள் கைகள் அசைய வேண்டுமா, உங்கள் கால்கள் அசைய வேண்டுமா, உங்கள் உடம்பு அசைய வேண்டுமா, அனைத்தையும் தகதகவென ஆட அசைய வைக்க வருகின்றனர் நடன நாயகிகள். ஆகாயத்தை தரகில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கி விடலாம். மலைய நீ பெயர்க்கலாம், குன்ற நீ தகக்கலாம், ஆகாயத்தை தரகில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கி விடலாம். நீ அன்பாகில்ல ஒண்ணும் இல்லை, நீ அன்பாகில்ல ஒண்ணும் இல்லை.
கதம்ப நடனத்தை பயிற்றுவித்த ராணிகிருஷ்ண ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்க வயசுல 3/4 இந்த பள்ளியில தாங்க செலவழிச்சோன்னு சொல்லி தனது இனிமையான அனுபவங்களை நம்மிடையே பகிர வருகிறார் திருமதி செசாரின் ஆசிரியர் அவர்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்து அருமையான பெற்றோரையும் அன்பான உடன்பிறப்புகளையும் அன்பான கணவரையும் பாசமுள்ள 2 மகன்களையும் சொந்த பந்தங்களையும் கொடுத்து 58 ஆண்டுகள் கண்ணின் மணி போல காத்து வந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி. எனக்கு இந்த ஆசிரியர் பணியை வழங்கி 38 ஆண்டு காலங்கள் மனநிறைவோடு பணியாற்ற உதவிய மரியின் ஊழியர் சபை கன்னியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எனது நிர்வாகத்திற்கு எந்நாளும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். பல அலுவல்கள் இருப்பினும் எங்கள் அழைப்பை ஏற்று பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்த மேதகு பேராயர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் பழைய கோயில் பங்கு தந்தை அவர்களுக்கும் முன்னாள் துணை மேயர் திரு ஜே சீனிவாசன் அவர்களுக்கும் 22வது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திரு ஜி ராஜசேகர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சிறப்பு புரவலர் ஸ்ரீநிதி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஸ்ரீ ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் திரு செல்வராஜ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்விழாவில் சாதனையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கிய முன்னாள் மாணவிகள் நான்சி ஜெரால்ட், ஃபெலிஸ்டா லாரன்ஸ், மார்கரெட் ஜெரால்ட் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றி. நான் இந்த பள்ளியில் காலடி எடுத்து வைத்தது முதல் இன்று வரை எனக்கு நிர்வாகியாக இருந்த அருட்சகோதரிகளையும் தலைமை ஆசிரியராக இருந்த அருட்சகோதரிகளையும் என்னோடு பணியாற்றிய அருட்சகோதரிகளையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அனைவரும் என்னிடம் அன்புடனும் அக்கறையுடனும் பாசத்துடனும் பழகியதை நினைவு கூர்கிறேன். திருக்குறளில் 1330 குறள்கள் மற்றும் 500 குறள்கள் ஒப்புவித்து சாதனை புரிந்த மாணவிகளையும் வாசிப்புக்கான பரிசுகள் பெற்ற மாணவ மாணவிகளையும் மனதார பாராட்டுகிறேன். இவ்விழாவின் அனைத்து நிகழ்வுகளும் இனிதே நடைபெற முழு முதற் காரணம் எம் பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரி சுகன்யா ஆரோக்கிய மேரி அவர்கள்.
இவ்வளவு மாணவர்கள் திருக்குறள் படிக்க காரணமாயிருந்தவர் அவர்தான். 1330 குறள்களையும் படித்து முடிப்பவர்களின் போட்டோ போட்டு ஃப்ளக்ஸ் வைக்க போகிறேன் என்று ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி 1330 குறள்களையும் 500 குறள்களையும் படிக்க வைத்தவர். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இவ்விழாவின் அனைத்து நிகழ்வுகளையும் திட்டமிட்டு திறமையாக அழகாக நடத்தியவர்கள் என் உடன்பிறவா சகோதரிகளான என் உடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள். அவர்கள் அனைவரும் என்னிடம் மிகுந்த பாசம் கொண்டவர்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆசிரியர்களே, நீங்கள் வெறும் பாடங்களை மட்டுமே கற்றுத்தராமல் நல்ல மதிப்பீடுகளையும் நல்ல பண்புகளையும் நன்னெறிகளையும் கற்றுத்தாருங்கள். அவற்றில் நீங்கள் முன்மாதிரியாயிருங்கள். இவ்விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வுகளை கண்டுகளித்த பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் பிள்ளைகளை அன்போடு கூடிய கண்டிப்புடன் வளருங்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களுக்கு முன்மாதிரியாயிருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து வந்த மாணவ செல்வங்களே, கல்விதான் சிறந்த செல்வம் என்பதை நினைவில் கொண்டு பொழுதுபோக்குகளுக்கு அதிக நேரத்தை செலவிடாமல் கவனமாக படித்து வாழ்வில் மென்மேலும் உயர வாழ்த்துக்கள்.